எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த சீனியர் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷனுடைய பொறுப்பு எப்படிப்பட்டது, எவ்வளவு சிறப்பாக பணியாற்றுகிறார் அப்படின்றத பற்றி ரொம்ப அழகாக சித்தார்த்தா விஜயகுமார் பேசினாங்க. அவங்க பேசுறது ரெண்டு விஷயம் தெரிஞ்சது. சினிமாவில் இந்த சங்கத்தினுடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியமானதுன்னு. ரெண்டாவது விஷயம் அவங்க கூட சிறப்பாக பேசுவாங்க. நான் சுஜாதா விஜயகுமார பல விழாக்கள் தம்பி தெரியும், ஆனால் இவ்வளவு சிறப்பாக அவங்க பேசுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. அவங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த சங்கத்தோட என்னுடைய பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 45 ஆண்டுகள். நான் 45 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து உதவி இயக்குனராக இருந்தேன். உதவி இயக்குனராக இருந்ததுலேருந்து அதுக்கப்புறம் தயாரிப்பாளரை தொடர்ந்து இவங்களோட நம்முடைய நட்பு தொடருது. இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் உங்களுடைய திறமையை பாராட்டினாங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். மதன மாதிரி தான் உங்களுடைய பழப்பு. ஒரு பக்கம் ப்ரொடியூசரு டைரக்டர், ஒரு பக்கம் இடின்னா இன்னொரு பக்கம் இவங்க உறுப்பினருக்கு சேர்ந்த இடி இருக்கு. அப்படி இருந்தும் இவங்க வந்து மிக சிறப்பாக இதை சமாளித்து 60 வருடங்கள் நடத்திருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சங்கத்தை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சங்கத்துடைய மொத்த உறுப்பினர் தான் செல்வங்கிட்ட கேட்டேன் எத்தனை உறுப்பினர் இருப்பாங்க. அதிகபட்சமாக 150 உறுப்பினர் இருப்பாங்கன்னாங்க. அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பல சங்கம் இருக்கு. 5000 பேர் 4000 பேர் உறுப்பினரோட சங்கம்லாம் இருக்கு. அந்த சங்கத்துடைய மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 200 பேர் நடக்கிற உட்கார்ற மீட்டிங் நடக்கும். அதில் 100 பேர் வருவாங்க. இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் 150 பேர் இவங்க உறுப்பினர்கள். வந்திருக்க கூட்டத்தை பார்த்தா ஒரு மாநாடு மாதிரி இருக்கு. அதற்கு காரணம் இவர்களுடைய நட்பும் நன்றி உணர்ச்சியும் அப்படின்னு தான் சொல்றேன். அதை இந்த மேடையிலையும் அழகாக வெளிப்படுத்தினாங்க. தன்னுடைய சகோதர சங்கங்கள் பூராத்தையும் அரவணைத்து அவங்களெல்லாம் இந்த மேடையில பரிசீலித்து அவங்களுக்கு வந்து இந்த நன்றியை சொன்னாங்கல்ல, அதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய வெற்றி என்று வாழ்த்தி இது அப்படியே தொடரணும் அப்படின்னு இவங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.